அன்பை புடிச்சு வச்சுக்கிற உலகத்தினுடைய அன்பை, நீ உலகத்தின் அன்பை புடிச்சு வச்சுக்கிற வரைக்கும் உனக்குள்ள அபிஷேகம் கிடையாது. ஆமென். கிடையாது கிடையாது. அந்த அபிஷேகம் உன்னை விட்டு ஓடிடும். சும்மாலாம் ஆண்டவருக்கு என்கிட்ட நீ நடிக்கலாம், அவர்கிட்ட நடிக்க முடியாது. அவர்கிட்ட நடிக்கவே முடியாது. எத்தனை வாட்ஸ்அப் மெசேஜ், எத்தனை மெசேஜ். ஐயோ 12 மணில இருந்து தொடங்கிடும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இன்னைக்கு ஃபுல்லா நான் உனக்கு ஐ லவ் யூ. 1 ஹவருக்கு ஒரு தடவை ஐ லவ் யூ, ஐ லவ் 1 ஹவருக்கு ஒரு தடவை ஐ லவ். அதான் அதான் லவ், அதான் அபிஷேகம். நேத்து ஃபுல்லா நிறைய பேர் வேற ஒரு அபிஷேகத்துல இருந்தாங்க. எந்த அபிஷேகம்? எத்தனை செத்துச்சோ, எத்தனை பிரேக்கப் ஆச்சோ. நேத்து கொண்டாடி இருப்பாங்க அந்த பிரேக்கப்லாம். பிரேக்கப் டே வேற உண்டாக்கிட்டாங்க. அதையும் ரொம்ப நல்லாதான் இருக்குது பிரேக்கப் டே. நான் ஒரு 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 இதை பார்த்தேன், ஒரு மெசேஜ. அந்த மெசேஜ் அந்த பாஸ்டர் எல்லாருக்கும் சொல்றாரு, எல்லாம் கையை தூக்கு, எல்லாரும் கையை தூக்கி சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எல்லா காதலும் பிரேக்கப் ஆகும் சொல்ல வைக்கிறாரு. அடப்பாவி, இதெல்லாமா செய்வீங்க அப்படின்ட்டு. பிரேக்கப்லாம் நம்ம பண்ணக்கூடாது, அதெல்லாம் நம்மளுடைய தொழில் கிடையாது. ஆனா உனக்காக ஒரு மரித்தார் பாரு, அவரை விட்டுட்டு நீ வேற யாரையோ புடிச்சிக்கின்னு நேத்து அபிஷேகத்துல சுத்துனியா, வேற ஒரு அபிஷேகத்துல சுத்துனியா, வேற ஒரு அபிஷேகமே. அப்படியே வா, சென்னை ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுனே இருக்கலாம். சும்மாவே ரவுண்ட் அடிப்பாங்க. நீ என் பக்கத்துல உட்கார், நான் உன் கூட உட்காந்துக்கிறேன். நீ என் முன்னாடி உட்கார், நான் என் பின்னாடி உட்காரேன். அது போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வேற ஒருத்தர் கூட பேசி நிற்கும். புரியுதா? வேற லவ். இதெல்லாம் ஒரு அபிஷேகமா? ஹலோ, வேணாம், அவுட் ஆஃப் கான்டெக்ட் போட்ட வேணாம். ஆமையானவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. சோ உனக்குள்ள ஒரு உண்மையான அபிஷேகம் இருந்தா உன் நிலைமைய புரட்டி போடும். உனக்கு இருக்கிற சூழ்நிலைகளை புரட்டி போடும். அபிஷேகம்னா என்ன ஐயா? தெரியாது, சொல்ல தெரியாது. அபிஷேகம்னா என்ன? வேதத்தை எடுத்து வாசிங்க, அபிஷேகம்னா புரிஞ்சுப்பீங்க. உங்க மேல கர்த்தர் அபிஷேகம் கொடுத்திருந்தா அந்த அபிஷேகம் உங்க நிலைமைய புரட்டி போடும், உங்க சூழ்நிலைகளை புரட்டி போடும். சிலருக்கெல்லாம் தெரியாது அபிஷேகம்னா குதிக்கணும் போல. நான் ஒரு நாள் அப்படிலாம் குதிச்சதே கிடையாது. அப்படியே வேர்த்ததெல்லாம் கிடையாது எனக்கு, அதெல்லாம் கிடையாது. என் கூட கர்த்தர் இருக்கிறாரு, என் கூட கர்த்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. எனக்கு என்னை வைத்து கர்த்தர் அநேக அற்புதங்களை செஞ்சார்தான். கர்த்தர் சொல்ற சீஷர்களை அனுப்பும் போது அவர் கொடுத்து அனுப்புறாரு. பிசாசுகளை துரத்தவும், பிணியாளிகளை ரட்சிக்கவும், வியாதியாசிகளை சுகப்படுத்தவும் நான் உனக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு லூக்கா 9வது அதிகாரத்துல கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கு உட்காந்துக்கிற பாரு, இட்லி சாப்பிட்டியா, சாம்பார் சாப்பிட்டியா, உப்புமா சாப்பிட்டியா, பூரி சாப்பிட்டியா, பொங்கல் சாப்பிட்டியா, அடுத்தது என்ன ஸ்விக்கியில பிரியாணி புக் பண்ணிட்டா வந்துடலாமா, அப்புறம் என்ன பிரியாணி சாப்பிடலாம் இன்னைக்கு, எந்த அந்த மாதிரி உட்காந்துக்கிற அந்த அபிஷேகத்துல உட்காந்துக்கிற. ஹலோ, அந்த மாதிரி அபிஷேகத்துல உட்காந்துக்கிற. சிக்கன் ஃப்ரை நல்லா முறுமுறுன்னு வறுக்கட்டா, அப்புறம் என்ன என்னென்னமோ சொல்லுவீங்கல்ல, கணிப்பு வறுக்கட்டா, நல்லா வறுத்து தட்டா, ஈரல் ஃப்ரை வழித. ஏய் இதெல்லாம் அபிஷேகம் இல்லையா? தயவு செய்து சொல்றேன், உன் அபிஷேகத்தை இழந்துடாத, உன் அபிஷேகத்தை இழந்துடாத. ஆண்டவரை நீ என்னைக்கு ஏற்றுக்கொண்டியோ, ரட்சிக்கப்பட்டியோ, கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு அபிஷேகம்